மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். காத்தத்தாலே கைவிட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. காத்தத்தாலே கைவிட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை சுகமுழுக்க அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். என் அருமை தேவ ஜனமே, தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை இயேசு நேசிக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு உன்னை ரட்சிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கார் இயேசு. நான் அல்ல, சொல்லுகிறவர் இயேசு. இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்து வருகிறார். இயேசு மரித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தார், உயிரோடு எழுந்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவனாய் இருக்கிறார். இயேசு என் வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் ஏராளம். இதே வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். இயேசு நல்லவராய் இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு உங்களுடைய நோய்களை குணமாக்க உங்களை அழைக்கிறார். என் அருமை தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். இயேசு விடுதலை தருகிறார். இயேசு உங்கள் கடவுளிலிருந்து விடுதலை தருகிறார். இயேசு உன் பிள்ளையின் திருமண வாழ்க்கையில் இருந்து விடுதலை தர அழைக்கிறார். இயேசு உனக்கு சுகத்தை தர விரும்புகிறார். தேவ ஜனமே, உன் துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உரைக்கிறார். என் அருமை தேவ பிள்ளைகளே, இதோ இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசுவின் நோய்களை குணமாக்க உங்களை தேடி நாடி உங்கள் தெருவுகளை வந்திருக்கிறார். உங்கள் கதவுகளை தட்டுகிறார் இயேசு. உங்கள் இருதயமாகிய கதவுகளை தட்டுகிறார் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எத்தனையோ சப்பாடுகளை நடக்க வைத்த தேவன், அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். இயேசு நல்லவர். இயேசு எத்தனையோ பேர் கூடவில்லை, கண் பார்வை அடைய செய்தவர் இயேசு. என் இயேசு நல்லவர். இயேசு எத்தனையோ பேர், எத்தனையோ பெண்களுக்கு, எத்தனையோ ஊழியா இருந்தவர்களுக்கு நிம்மதி செய்தவர் இயேசு. கானாவூர் திருமண வீட்டிலே ஒரு அற்புதத்தை செய்தார். முதல் அற்புதம் கானாவூர் திருமண காரியத்தில் அவர் ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. அவர் இயேசு உன் நோய்களை குணமாக்கிறவர் இயேசு. இயேசு ரட்சிக்கிறவர். நாட்களால் அவரை நான் திருப்பியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். என்னை இந்த பட்டணத்தில் சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தைரியமாவதாக. நான் மெந்தகாமரை வாழ்ந்து படிக்கிறார்கள், மரண படிக்கிறார்கள். லாசரு செத்து 4 நாள் ஆயிடுச்சு. நாட்டம் அடிக்கிறது, துர்நாட்டம் அடிக்கிறது.
அதே இயேசு லாசரை எழுப்பின இயேசு என்னையும் குணமாக்கி இன்றைக்கு சாட்சியாய் கொண்டு வந்திருக்கிறார் இந்த கிராமத்துல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 26 பாயிண்ட் என்னுடைய சரீரத்துல ரத்தத்துல கலந்து விட்டது மஞ்சக்காமல வியாதி. இயேசுதான் குணமாக்கினார், இயேசுதான் சுகமாக்கினார், இயேசுதான் விடுதலை செய்தார். வேற எந்த மனுஷனும் அல்ல. மனுஷரெல்லாம் கைவிட்டு விடுவார்கள், மனுஷன் காலை மாறி விட்டு விடுவார்கள். ஆனால் என் இயேசு ஒருபோதும் மாறாதவர், என் இயேசு கைவிடாதவர், என் இயேசு அழைத்தவர் உண்மை உள்ளவர். இயேசு போதிகளை கரம் தூக்கி எழுப்பினவர். இயேசு அவர் ஆசைப்பட்டார். ஏசப்பா நானும் கடல் மேலே நடந்து வரேன்னு சொன்னார். நடந்து வா என்று சொன்னார் பேதுரு. நடந்து வா என்று கட்டளை கொடுத்தார் இயேசு. ஆனாலும் அவருடைய